ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது, என்னவென்று பார்க்கலாம். காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் ராணுவ அதிகாரிகள் விளக்கம் அளித்து வருகின்றனர். இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் ராணுவ அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். எப்படி இந்த தாக்குதல் அரங்கேறப்பட்டது, எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கிய செய்தியை பார்க்கிறோம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த ராணுவ அதிகாரிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தியிருக்கிறார். அதாவது கவுண்டர் டெரரிஸ்ட் ஆபரேஷன்ஸை துரிதப்படுத்துவதும் தீவிரப்படுத்துவதற்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நேற்று ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை ராணுவ உயரதிகாரிகள் நேரில் சந்தித்து விளக்கம் அளித்திருக்கின்றனர். குறிப்பாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி மற்றும் கடற்படை தலைவர் அட்மைரல் தினேஷ் திரிபாதி ஆகியோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை நேரில் சந்தித்து காஷ்மீரில் தற்போது நிலவக்கூடிய பாதுகாப்பு சூழல், அங்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது, கவுண்டர் டெரரிஸ்ட் ஆபரேஷன்ஸ் எந்த அளவுக்கு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறித்தெல்லாம் அவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். அப்போதுதான் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உயர் அதிகாரிகள் விரைந்து செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் உள்ளூர் படைகள் உஷார் நிலையில் இருக்கவும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்தவும் ராணுவ அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தாக்குதல் நடந்த இடத்திற்கு அருகில் உள்ள பகுதிகளில் தேடுதல் மற்றும் அழிப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக கூடுதல் படைகளை ஈடுபடுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், அங்க ஜம்மு காஷ்மீர்ல எங்கெல்லாம் தீவிரவாதிகள் பதுங்கி இருக்கிறார்கள் அல்லது மறைந்திருக்கிறார்கள் என்று சந்தேகப்படக்கூடிய இடங்கள்ல இன்ச் பை இன்ச்சாக ராணுவம் சல்லடை போட்டு சலித்து அவர்களை அழித்து ஒழிக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் என்பதுதான் இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அவர்களுக்கு யாரெல்லாம் அடைக்கலம் கொடுக்கிறார்களோ என்று அவர்களுக்கு தகவல் இருக்கிறதோ அல்லது சந்தேகம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தீவிரமான தேடுதல் வேட்டையை மேற்கொண்டு ஒன்று அவர்களை கைது செய்வார்கள் அல்லது அவர்களை துப்பாக்கி சூடு நடத்தி கொல்லப்படுவார்கள் என்பதுதான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.